Greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE மெயின்ஸ் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க my dear students. நேத்து நைட்டு தான் கொடுத்தாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம JEE ஏப்ரல் அட்டெம்ப்டுக்கான எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க my dear students. இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏப்ரல் 2 பார்த்துக்கோங்க. இன்னும் கரெக்டாக 21 டேஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே அதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் அதாச்சும் இப்போதைக்கு உங்களுக்கு போர்டு தான் முக்கியம். போர்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தியரியில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு பிஒய்க்யூ சால்வ் பண்ணுறது ஒரு 3 or 4 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மூலமாகவே நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் JEE மெயின்ஸ் மார்க் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு. IIT தாண்டி NIT தாண்டி நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்லையும் JEE மெயின்ஸ் மார்க்கை வேல்யூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அமிர்தா காலேஜ், VIT அந்த மாதிரி அவங்களுக்கும் தனி எக்ஸாமும் இருக்குது. அவங்க JEE மெயின்ஸ் மார்க்கு வேல்யூபிள் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இன்னும் வந்துட்டு SC ST ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதுங்க. நான் படிக்கலை சார், எனக்கு படிக்க டைம் கிடைக்கல அப்படின்ட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக 9 அட்டம்ப்ட்ஸ் அதாச்சும் 9 ஷிஃப்டாக வச்சிருக்காங்க இந்த எக்ஸாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 அதாவது ஜான்வரி அட்டம்ப்ட்ல 5 டேஸ் 5 டேஸும் மார்னிங் ஈவினிங் அப்படி இருந்துச்சு. 8 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் மட்டும்தான், அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஏன் தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 9 ஷிஃப்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அந்த 9 ஷிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாச்சும் 2, 3, 4, 7 இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டுமே இருக்குது. ஆனால் 8 ஏப்ரல் அன்னைக்கு மட்டும் செகண்ட் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி சென்டர் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் அவங்க வந்து இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெறித்தனமா படிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ரிலீஸ் ஆச்சு ஒரு படம் டிராகன், அது மாதிரி தான் சும்மா கதற படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும், ஜாலியாகவும் படிக்கணும். ஓகே, எப்படி சார் வெறித்தனமாவுங்கிறீங்க ஜாலியாகும்னா அதாச்சும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. பிசிக்ஸ்லையும் சரி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணுத்துலையுமே ப்ராப்ளம் சால்விங்க்கு நிறைய டைமிங் கொடுத்து டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் JEE அட்வான்ஸ்க்கு தான் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. பட் JEE மெயின்ஸுக்கு உங்களுக்கு லிமிட்டட் டைம் தான். ஸோ அதுக்கு நிறைய ஷார்ட் ட்ரிக் நிறைய விஷயம் நீங்கள் வந்து பண்ணி டைமிங்கை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ இந்தியா வந்துட்டு நம்ம கப் அடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு அவங்க சும்மா ஜாலியாக போய் அடிக்கலை, அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளோ மேட்சஸ் இதுக்கு முன்னாடி லூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த லூஸ் அதாச்சும் நீங்கள் தோக்கிறது முன்னாடியே தோத்துருங்க. இப்பயே நான் தோத்துடுறேன், அன்னைக்கு நான் வந்து தோக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ இருந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண 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 நீங்களே வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக மாறிடுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் IIT-குள்ள போகிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. இது ஒரு வழி தான் JEE மெயின்ஸ். இந்த கேட் அடைஞ்சிருச்சுங்கிறதுனால எல்லா கேட்டுமே அடைஞ்சிருச்சு சார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பாத்வே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட் இன்னொரு கேட்வேக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேட்வேக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகம், இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் போகிறப்ப உங்களுக்கு வந்து க்ரௌட் ரொம்ப குறைஞ்சிரும். அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இன்னும் வேறு எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.